Vanakkam student. Numerical, an impulse. A ball is moving with a momentum of 5 kg meter per second. ஒரு ball இருக்குது moving with a momentum of 5 kg meter per second strike against a wall at 45 degree. So இதுதான் வால்னு நம்ம வச்சுக்குவோம். Wall, so that horizontal, so it is striking at a velocity, at a momentum of 5 kg. A ball with a momentum of 5 kg meter strikes against a wall at 45 degree. That is momentum. So it means momentum horizontal illa vertical illa, so இது inclined இருக்குது. அப்போ இதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்கும், horizontal component, vertical component, and is reflected back at the same angle. And is first reflected back ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இதை பார்த்தோம்னா ஃபஸ்ட் இப்படி போகுது இது. ஸோ அதை நம்ம இப்படி போய் இப்படி போவோம், அதாவது இப்படி போகிற போது இப்படி போய் இப்படி போவோம். ஸோ திஸ் இஸ் P அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? திஸ் இஸ் 45க்கு நேர் எதுக்கு உள்ளது? sin 45 with hypotenuse. ஸோ இது இப்படி போவோம். அடுத்தது இப்படி போவோம், ஆங்கிளுக்கு பக்கத்தில் உள்ளது cos இந்த ஆங்கிள் 45 இன்ட்டு hypotenuse. ஓகே, ஸோ நம்ம அதை இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி வர மூமெண்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். P sin 45 இது ஃபஸ்ட், இது வந்து P cos 45, ரைட். அடுத்தது and is reflected back at the same angle. reflect back வந்து சேம் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சேம் ஆங்கிள்னால் இதுவும் 45 டிகிரி தான். ஸோ இதே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி வர்றது ஒரு வெக்டர், இந்த வெக்டர். ஸோ இதுக்கு இது வச்சுக்கோ, இதுக்கு இது வச்சுக்கோ. ஸோ இது இப்படி வந்துன்னா இப்படி வந்து இது இப்படி வரும், டவுன் சைடில் வரும். ஸோ திஸ் இஸ் 45 டிகிரினா இது 90 டிகிரி. ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்கிறது sin 45, ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்க sin 45. ஹைபாட்னிஸ் என்ன? P. ஏன்னா இட் இஸ் மூவிங் வித் த சேம் அப்போ இது வந்து P, சேம் மொமெண்டம் ஸ்ட்ரைக்ஸ் அகேன்ஸ்ட் வால் 45 அண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் அட் த சேம் ஆங்கிள். ஸோ இது வால் வந்து எலாஸ்டிக் வால். ஸோ என்ன மொமெண்டம் இருக்கோ சேம் மொமெண்டம் தான் வரும். ஸோ இது ஹைபாட்னியூஸ். இது என்ன வரும்? ஆங்கிளுக்கு தூரம் இருக்கிறதுனால ஹைபாட்னியூஸ் இன்ட்டு sin 45. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் hypotenuse into cos 45. only thing அதோட டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ கீழே ஃபைனல், திஸ் இஸ் இனிஷியலுக்கு, இது ஃபைனலுக்கு. ஃபைனலுக்கு எப்படி வருது? இப்படி வருது. இப்படி ஒரு காம்பனண்ட் வந்து P cos 45. அப்புறம் டவுன் சைடில் போகிறது, டவுன் சைடில் போய் ஈக்குவல் வெக்டர் இங்கே எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு P sin 45. sin 45. ஸோ நம்ம டவுன்வர்ட் டைரெக்ஷன் மோஷனை நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். இதை டவுன்வர்ட் பாசிட்டிவ்னு வச்சுட்டா அப்போது வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். அதுமாரி சேம் வே இந்த சைடை வந்து நம்ம நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டா இந்த சைடை நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கணும். ஸோ ஆன்சரில் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா இந்த பக்கம் இருக்குது டைரெக்ஷன், ஆன்சரில் நெகட்டிவ்னா இந்த பக்கம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வெர்டிக்கலுக்கு பார்ப்போம். ஃபார் ஆஸ் எ கொஸ்டினில் என்ன கேட்குறேன்? சேஞ்ச் இன் மொமெண்டம். So change in momentum is equal to final momentum minus initial momentum is equal to mass into final velocity v னு வச்சுக்கோ, final velocity v னு வச்சுக்கோ, into mass into initial velocity. So final velocity இந்த பக்கம் இருக்குது, initial velocity இந்த பக்கம், final velocity. ஸோ மாஸ் எல்லாத்துக்கும் சேம். மாஸ் வந்து மாற போகிறதில்ல. மாஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை. So now we can find out
சேஞ்ச் இன் ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வெர்டிக்கல் டைரெக்ஷனில். vertical direction, change in momentum is equal to P final minus P initial. P final என்ன வருது? P final வந்து vertical direction ரெண்டும் டவுன்வர்டில் இருக்குது. டவுன்வர்ட் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துகிட்ருக்கோம். இது ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் பேக் இதோட டவுன்வர்ட், இனிஷியலி இதோட மொமெண்டம். ஸோ திஸ் இஸ் ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம் என்ன வருது? P sin 45 டிகிரி மைனஸ் P இனிஷியல் என்ன, அதுவும் சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு sin 45 degree. So change in momentum in the vertical direction is equal to 0. First answer. Second, horizontal direction. Horizontal direction பார்த்தோம்னா மொமெண்டம் எப்படி இருக்குது? இனிஷியலி இது இப்படி போகிறதுனால இது இப்படி வந்து இப்படி போகும். ஃபைனல் எப்படி இருக்கும்? இது இப்படி வர்றதுனால இப்படி வந்து இப்படி இருக்கும். ஸோ ஹொரிசாண்டல் டைரெக்ஷன் இப்படி வந்து இப்படி வருது. ஸோ ஃபைனல் மொமெண்டம் என்ன வருது? P cos 45 இந்த டைரெக்ஷனில். ஸோ we can write change in momentum is equal to P final minus P initial. P final என்ன வருது? P final தான் this momentum. இப்படி இது இப்படி வரதுல இப்படி வந்து இப்படி வருது என்னது? சாரி, ஹொரிசாண்டல் பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து இப்படி வருது. ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் என்ன நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் P cos 45 மைனஸ் P cos 45 மைனஸ் இது ஒரு காம்பனண்ட் ஆச்சு. P cos 45 மைனஸ். அடுத்தது இனிஷியல் என்ன வருது? இப்படி போகுது. ஆனால் இப்படி போய் இப்படி போகுது. இப்படி போணுச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ இப்படி போய் இப்படி போகிறது வந்து ஹைபாட்னியூஸ் இன்ட்டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கு P cos 45. தட் இஸ் P cos 45. இந்த காம்பனண்ட் மைனஸ் இந்த காம்பனண்ட் இந்த இருக்கிறதுனா இது மைனஸில் வரும். மைனஸ் ஆஃப் திஸ் ஒன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2P cos 45. cos 45 எவ்வளோ வருது? 1:1:√2. 45 1:1:√2. √2 பெருசு, அதாவது ஹைபாட்னியூஸ் சொல்லுவோம். cos 45 1/√2 is equal to -2. இனி மொமெண்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொமெண்டம் ஆஃப் 5 kg per meter. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 5 kg per 5 kg மீட்டர். இருக்கும் யூனிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ 2 × P எவ்வளோது? மொமெண்டம் 5, நாட் சேஞ்ச் இன் மொமெண்டம் cos 45 1/√2. இதை எப்படி எழுதிக்கலாம்? வெறும் மைனஸ் √2 into √2 into 5 divided by 1/√2. ஒன்று கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √2. √2ஓட வேல்யூ வந்து என்ன? 1.414 into 5. So 1.415 is equal to how much this? ஒன்று அட்லீஸ்ட் இட் வில் பி 5 இருக்கும். ஸோ 5 டிவைட் பண்ணுறதுனால 7.07. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா இதுவும் கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இதுவும் கேஜி மீட்டர், ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணால் சேம் யூனிட் தான் வரும். கேஜி மீட்டர் பெர் செகண்ட். தட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் த ஹாரிசாண்டல் டைரெக்ஷன். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் சேஞ்ச் இன் மொமெண்டம் 0. ஹாரிசாண்டல் டைரெக்ஷன் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு minus 7.07 kg meter per second. A machine gun fires a bullet of 4 gram. Fires a bullet of 4 gram. Therefore, mass of one bullet. இதை நம்ம mன்னு வச்சுக்கோம். is equal to 4 gram or m is equal to கிராமுங்கிறதுலாம் கிலோகிராமாக மாற்றிக்கும். 4 × 1000 kg. கிராம் 1000 டிவைட் பண்ணால் கேஜி ஆகிடும். வித் எ ஸ்பீட் ஆஃப். ஸோ இங்கே ஒரு மெஷின் கன் இருக்குது.
இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். மிஷின் கன்னில் என்ன ஜஸ்ட் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணோம்னா பல புல்லட் வரும் ஒரே டயத்தில். இட் மீன் ஒரு செகண்டில் எவ்வளோ புல்லட் வருதுன்னு பார்க்கலாம், 2 செகண்ட் எவ்வளோ பார்க்கலாம், 3 செகண்ட் பார்க்கலாம். ஒரு புல்லட் வராது மிஷின் கன்னில், பல புல்லட்டு அட் ஏ டைம் வெளியில் வரும். ஸோ இங்கே எத்தனை புல்லட்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. சே n நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் இருக்குது. n நம்பர் ஆஃப் புல்லட்ஸ், n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் கம்மிங் அவுட் பெர் செகண்ட். நம்ம இப்போ பெர் செகண்ட் தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144 நியூட்டன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144 நியூட்டன். ஏன்னா புல்லட் ஃபயர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வரும், ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஃபோர்ஸ் a person holding gun can exert a force of 144 நியூட்டன் on it. வெளியில் வரும்போது அந்த ஸ்பீடுனா இனிஷியலி உள்ளே இருக்கிற போது ரெஸ்ட்டில் இருக்குது, வெளியில் வரும்போது அதோட ஸ்பீடு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஸ்பீடு 1200 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா வெலாசிட்டி வெரி ஹையாக இருக்கும் கன்னுலேருந்து வரும்போது. நம்ம இப்படி குடிக்கிறது, இப்படி நிம்மறது, இப்படி பிடிக்கிறது, பல்லால் கடிக்கிறது, அந்த வெள்ளை நடக்காது. அங்கேருந்து லீவ் பண்ணுறது ஒன்று அட் த சேம் ஃப்ராக்ஷன் செகண்ட் இங்கே ஹிட் பண்ணணும். சினிமா பண்ணுற வேலை இங்கே பண்ண முடியாது. புல்லட்டை பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்துக்கிட்டு முடிய முடியாது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ u இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் velocity of bullet is equal to 0. ஏன்னா ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்டில் இருக்குது. v is equal to final velocity of bullet is equal to 1200 meter per second. ஒரு செகண்டுக்கு 1200 மீட்டர். அப்போ 60 செகண்டுக்கு ஆறு பண்ணு. ஸோ இட் கோஸ் அரவுண்ட் 9 to 10 கிலோமீட்டர் ஒரு செகண்ட். ஒரு 60 ஒரு மினிட்டுக்கு 9 to 10 கிலோமீட்டர் போகுது. அவ்வளோ ஸ்பீடில் இருக்குது. ஓகே, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புல்லட் தட் கேன் பி ஃபயர் ஃப்ரம் த கன் பெர் செகண்ட்? ஸோ நம்ம கேல்குலேஷனை பெர் செகண்டுக்கு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் mass of bullet leaving gun per second நம்ம capital M ன்னு வச்சுக்கோம். therefore capital M is equal to number of bullets leaving per second into mass of one bullet. ஓகே, மாஸ் ஆஃப் 1 புல்லட். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிற போது அடுத்தது நம்பர் ஆஃப் வாட் இஸ் த கேன் பி ஃபயர்ட் ஃப்ரம் த கன் பெர் செகண்டுங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ நவ் ஃப்ரம் திஸ் வி கேன் கேல்குலேட் சேஞ்ச் இன் மொமெண்டம். என்ன வருது நமக்கு வந்து? சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு P2 minus P1 is equal to mass of bullet leaving per second into final velocity minus mass of bullet leaving into initial velocity. And initial velocity எவ்வளோ இருக்குது? final velocity அவ்வளோ இருக்குது. So change in momentum is equal to force into time. So change in momentum the impulse. Impulse is nothing but change in momentum. Change in momentum is equal to force into time. So force into time, change in momentum போட்டோம்னா m into v minus u. So since u is equal to 0, so f into t is equal to m into v. And initial velocity is 0. m into v. Velocity, final velocity. M எவ்வளோ வருது? m is equal to number of bullet into mass of one bullet into velocity, final velocity 1000. Final velocity எப்படி இருக்கும்? So f into t is equal to n into mass எவ்வளோ நம்ம calculate பண்ணியிருக்கோம்? 4/1000 kg. mass kgயில் தான் வரும். into velocity 1200. இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ
சாரி இதை கேன்சல் பண்ணால் 1.2 1200 எவ்வளோ வருது 1200 and mass of the bullet 4 by kg 1000. Okay, so this comes out to be, is it right? So that is 4 gram left, 40 gram. We have to write it as 40 gram. 40. So this is 40. So இதை cancel பண்ணா 48 n. F into, therefore F into T is equal to 48 n, or n is equal to F T divided by 48. F T divided by 48. F and the force given. Force is equal to 144 Newton. So n is equal to 144 Newton into time. Time in our, so we are calculating for 1 second. So time is equal to 1 second. 44 1 divided by 48. I think it should come 3. N is equal to 3 bullets per second. என்ன கேட்டிருக்காங்க? See what is the number of bullets that can be fired from the gun per second. So n number of bullets fired per second is equal to 3 bullets per second. In the numerical, a body is at rest. ஒரு பாடி இருக்குது. ஸோ நம்ம இது ஒரு பால்னே வச்சுக்குவோம். Body is at rest initially, at rest, acted by a force. It is acted by a force. Acted by a force of mass. So mass is equal to 2 kg. Initial velocity is equal to 0 meter per second. Acted on a body of mass 2 kg as shown in this figure. Find the impulse. First impulse கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இம்பல்ஸுக்கு நம்ம ஏற்கனவே நல்ல ஃபார்முலா எடுத்துக்கோம். Impulse is equal to force into time is equal to change in momentum is equal to final momentum minus initial momentum is equal to mass into final velocity minus mass into initial velocity is equal to mass into final velocity minus initial velocity. இது பல 100 தடவை எழுதிட்டோம். ஸோ பாடி இங்கே t is equal to 0, t is equal to 0 and it goes, நம்ம t is equal to 5 செகண்டில் அதோட வெலாசிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் the area of the FD graph. F into T என்ன வரும்? Multiplication of length into time. Length into time is equal to area. It means length force T time. Therefore நம்ம இருக்கிற area of FT graph is equal to area of FT graph என்ன வரும்? F into multiplied by T, which is nothing but M. Therefore area is equal to area 1 plus area 2 plus area 3. Is the area? Total area is A is equal to area 1 plus area 2 plus area 3. Area 1 என்ன triangle. Triangle என்ன வரும்? Half into base into height plus அடுத்தது area no rectangle. Length into breadth plus அடுத்தது என்ன வரும்? அது triangle. Half into base into height. So is equal to half. Base எவ்வளோ வருது? இங்கேருந்து எவ்வளோது? So this is equal to 2 and height எவ்வளோது? 4. Maximum length of the triangle is equal to 2 into 4 plus rest rectangle. This 4, this is 1. 3 minus 2. So 4 into 1 plus half into இதுக்கு base எவ்வளோ வருது? இதுதான் base. 5 minus 3 is equal to 2 and height எவ்வளோ வருது? இங்கேருந்து இது வரைக்கும் 4. That is 2 into 4. இது cancel ஆகிடும். So this is 4 and this is 4. 4 plus 4 plus 4 is equal to 12.
ஸோ ஏரியா என்ன வருது? ஏரியா இஸ் நத்திங் பட் impulse. Nothing but area of the graph is nothing but impulse. So impulse என்ன வரும்? kg meter per second. So நம்ம impulse கண்டுபிடிச்சிட்டோம். impulse is equal to 12 kg meter per second. So impulse கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறேன்? find the impulse, find the final velocity of the body. So final velocity நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். impulse இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். impulse is equal to mass into final velocity minus initial velocity. mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 kg. impulse is equal to mass into final velocity minus initial velocity. So I எவ்வளோது? I is equal to 12. mass is equal to 2 kg into final velocity. Find the final velocity தான் நம்ம கண்டுபிடிக்கணும். initial velocity பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதனால் 0. so final velocity of the body is equal to 12 by 2 is equal to 6 meter per second. so இந்த velocity final இங்கே எவ்வளோ வருது? after 5 seconds its velocity is equal to 6 meter per second. Initial velocity is equal to 0 meter per second.